குபேரா இது வரையும் 100 கோடி வசூலை தாண்டிடுச்சா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். நேத்து 5வது நாள் இந்த படம் தமிழ்நாட்டுல எவ்வளோ, ஆந்திரா தெலுங்கானால எவ்வளோ, மற்ற ஸ்டேட்ஸ்ல எவ்வளோ, ஓவர்சீஸ்ல எவ்வளோ அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அப்புறம் டிஎன்ஏ தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்துமே அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன், அதாவது மண்டே கலெக்ஷனோட டியூஸ்டே கலெக்ஷன் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கறது பார்ப்போம். சித்தாரே ஜமீன் பர் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் அது எவ்வளோ, அப்புறம் ஹவுஸ்ஃபுல் 5 அந்த படம் இது வரையும் எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு, அப்புறம் இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு 15 இயர்ஸ் ஆஃப் களவாணி ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு ஒரு நல்ல வெற்றி படமா அமைஞ்சது. அந்த படத்தோட வசூல் எவ்வளோ, அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்தது லயன் கிங் 1994ல வந்த படம். அதாவது அந்த படம் வசூல் ரீதியா உலக அளவுல ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. அது எவ்வளவு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோலாம் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலுமே அந்த கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேம். ஆக்சுவலா அந்த ஃப்ரேம்ல என்ன இருக்குன்னா, நிறைய பேர் அந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னாடி ஒரு கோயில் இருக்கும், ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள என்டர் ஆகும். ஸோ அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா இருந்தாலுமே அது ரொம்ப 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 பெயின்ஃபுல்லான ஒரு காட்சி. என்ன அப்படின்னா, ஊரே உலகமே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த 2 பசங்க அம்மாவை பறி கொடுத்துட்டோம், அப்புறம் அந்த அப்பா மனைவியை பறி கொடுத்துட்டோம். அந்த ஆம்புலன்ஸ்ல வர காட்சி தான் அது. அயோத்தி அப்படிங்கிற படத்துல செம்மையா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆக்சுவலா இப்படிப்பட்ட ஒரு சீனை வச்சதுக்காக அந்த டைரக்டரை பயங்கரமா பாராட்டலாம். பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு சீனு, எப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைப்புன்னு. அது ரொம்ப பெருசா அது போட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா பார்த்தோன்னே நம்மளுக்கு அதை ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அயோத்திங்கிறது ஒரு சிறந்த படம், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் தளபதி அரசு, சக்தி, நிகேஷ், முத்துராஜா, ஆஷிக் மீரான், சுப்பு ஐஎன்ஜிஏ, மணி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட ஒன்று ஆரம்பிச்சிடுறேன். அதாவது இப்போ ரீசெண்டா நிறைய படங்கள் வருது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த படம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எனக்கு இந்த படம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு மாதிரி ஒரு அப்ரோச்சஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ல நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத தாண்டி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா ஒர்க் அவுட் ஆகலையா அப்படிங்கிறத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி அது நடந்ததா? இதுக்கு முன்னாடி சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கறது பண்ண மாட்டோம். ஆனா எனக்கு அப்படி நிறைய படங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஜீரோ அப்படிங்கிற படம் நிறைய பேருக்கு இது ஒரு சொதப்பல் படம், இது ஒரு மொக்க படம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இரண்டாம் உலகம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது நிறைய பேர் கழுவி ஊத்துற ஒரு படமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் கழுவி ஊத்தி இதெல்லாம் மொக்கப்படம் அப்படின்னு சொல்றது உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்மா எது இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அது என்ன படம் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். இப்போ வசூல்கள்ல போயிடலாம். ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் இந்தியாவில் 62 லட்சம். டோட்டலா இந்தியாவில் இது வரையும் 12 நாள்ல 25 கோடியே 72 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 364.5 மில்லியன் US டாலர்ஸ், 3135 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்காங்க இந்தியன் கரன்சிக்கு. அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் 122 கோடியே 46 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் 546.1 மில்லியன் US டாலர்ஸ், அதாவது இதுவரையும் 4660 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இது பத்தவே பத்தாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த படத்துக்கு 850 மில்லியன், அதாவது 800 to 900 மில்லியன் US டாலர் பிரேக் எவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு. இந்த 540 பத்தவே பத்தாது. இன்னும் இந்த படம் ஒரு 250 to 260 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணாதான் இதை ஒரு ஆவரேஜான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிக்ட் அப்படின்னே சொல்ல முடியும். அப்புறம் ஹவுஸ்ஃபுல் 5 இந்த படத்தோட டே 19 இந்தியாவில் 1 கோடியே 43 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 58 லட்சம். டோட்டலா 212 கோடியே 13 லட்சம் இந்தியாலையும், 269 கோடியே 66 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. வியாசனா சமேதம் பந்து மித்ராதிகள் அப்படிங்கிற படம் டே 12 கேரளால 55 லட்சம், உலகம் முழுக்க 58 லட்சம். டோட்டலா 12 கோடியே 67 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி பட்ஜெட். ரோந்த் அப்படிங்கிற படம் டே 12 கேரளால 21 லட்சம், உலகம் முழுக்க 26 லட்சம். டோட்டலா 10 கோடியே 50 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். அப்புறம் சித்தாரா ஜமீன் பர் இந்த படத்தோட இங்க இந்தியா கலெக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவர்சீஸ்ல இது வரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
நார்த் அமெரிக்காவில் 1.28 மில்லியன் கிட்டத்தட்ட 11 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 1.48 மில்லியன் US டாலர்ஸ் 12 கோடியே 76 லட்சம். யூகேல 277K US டாலர்ஸ் 3 கோடியே 24 லட்சம். ஆஸ்திரேலியால 550K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் 3 கோடியே 8 லட்சம். நியூசிலாந்துல 125K US டாலர்ஸ் 65 லட்சம் இந்தியன் கரன்சிக்கு. ரெஸ்ட் ஆஃப் ஏஷியால 200K US டாலர்ஸ், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 225K US டாலர்ஸ், 4.01 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 34 கோடியே 37 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க, அதாவது ஓவர்சீஸ்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இங்க எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 5வது நாள் 9 கோடியே 85 லட்சம் இந்தியாவில், வேர்ல்டு வைடு 12 கோடியே 77 லட்சம். டோட்டலா 90 கோடியே 17 லட்சம் இந்தியாலையும், 124 கோடியே 53 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷன், நேற்றுமே நல்ல கலெக்ஷன். ஸோ பாப்போம் வரப்போற நாட்கள்ல. ஆக்சுவலா இந்த படம் ஒரு பிரேக் ஈவனே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை வரப்போற நாட்கள்ல நம்ம பேசுவோம். டிஎன்ஏ அப்படிங்கிற படம் டே 4 டே 5 ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் 61 லட்சம், டே 5 ஒரு டே 4 வந்து ஒரு 55 லட்சம் கிட்ட இருந்தது. வேர்ல்டு வைடு 66 லட்சம் இந்த படம் டே 5 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 3 கோடியே 63 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 98 லட்சம் உலகம் முழுக்க நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. குபேரா நேற்று 5வது நாள் எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1 கோடியே 44 லட்சம், பயங்கர டிராப் இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 22 லட்சம், கர்நாடகால 68 லட்சம், கேரளால 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 27 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடி நேற்று வந்து வசூல் பண்ணியிருக்கு 5வது நாள். டோட்டலா 16 கோடியே 90 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 43 கோடியே 67 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 8 கோடியே 14 லட்சம் கர்நாடகாலையும், கேரளால 1 கோடியே 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 26 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 98 கோடியே 35 லட்சம். இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ட்ரேட் நம்பர் படியே இந்த படம் 100 கோடியே கிடக்குதுங்க. நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு வேர்ல்டு வைடு. ஓவராலா பார்க்கும்போது இதுல தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு ஒரு பெரிய டிராப் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இது இன்னும் கொஞ்சம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் கலவாணி படத்தோட வசூலை சொல்றேன்னு சொல்லிட்டு, இன்னையோட 15 வருஷம் கடந்திருக்கு. சர்க்குணம் அவர்களோட டைரக்ஷன்ல அப்படியே பயங்கர கலகலப்பா, அப்படியே பயங்கர எங்கேஜா கொண்டு போன ஒரு படம். தமிழ்நாட்டுல 4.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு, உலகம் முழுக்க 5 கோடி. பட்ஜெட் 1 கோடியே 20 லட்சம், ஷேர் 2 கோடியே 80 லட்சம். ஸோ ஒரு வசூல் ரீதியா ஒரு சூப்பர் திரைப்படம், எல்லாராலையும் பெரிய அளவுல ரசிக்கக்கூடிய படமா அமைஞ்சுது இந்த படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்புறம் லயன் கிங் அப்படிங்கிற படம் 1994ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி ஜூன் 15ஆம் தேதி தான், அதாவது இப்ப கடந்த 15ஆம் தேதி தான் இந்த படம் 31 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ பட்ஜெட் வந்து 45 மில்லியன் US டாலர்ஸ், யூஎஸ்ஏல 425 மில்லியன் US டாலர்ஸ் 94 கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 554 மில்லியன் US டாலர்ஸ், உலகம் முழுக்க 979 மில்லியன் US டாலர், கிட்டத்தட்ட 1 பில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம் 94லயே. ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட இனிஷியல் வேர்ல்டு வைடு கிராஸ் வந்து 763 மில்லியன் US டாலர்ஸ். அதாவது மறுபடியும் 2-3 வாட்டி 4-5 வாட்டி ரீரிலீஸ் ஆகும், அதுல ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகும்ல. அது இல்லாம ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரிலீஸ்ல இது 763 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 1994லயே உலகத்திலே ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் இதுதான். ஸோ ஜுராசிக் பார்க் அடுத்தது, அதாவது 93ல வந்த ஜுராசிக் பார்க் தான் உலகத்திலே அதிக வசூல் திரைப்படமா அப்போதைக்கு இருந்தது. அதுல இருந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த லயன் கிங் 1994. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.